சேட்டையை காண்பித்த எடப்பாடி, சாட்டையை சுழற்றிய அமித்ஷா. யாருக்கிட்ட உன் வேலையை காட்டுற? கடந்த 2 மாதத்திற்கு முன்பு தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்துவிட்டு சென்றார். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாவதற்கு முன்பு அமித்ஷா தரப்பில் பல கண்டிஷன்கள் போடப்பட்டதாகவும், அதற்கு எடப்பாடி தரப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பே அதிமுக பாஜக கூட்டணியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி செய்ததாக கூறப்படுகிறது. அதாவது கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் போது கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தமிழகம் வந்த அமித்ஷா சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருவரையும் சந்தித்து பேசினார். அப்போது 2021 சட்டசபை தேர்தல் கள நிலவரம் குறித்து தனக்கு வந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை தெரிவித்த அமித்ஷா, 2021 சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆனால் அவர்களை தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க விடாமல் செய்யலாம் என எடப்பாடி மற்றும் OPS இருவரிடம் தெரிவித்த அமித்ஷா, அதிமுகவில் இருந்து பிரிந்திருக்கும் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் இருவரில் சசிகலாவை அதிமுக உள்ளே கொண்டு வர வேண்டும், டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும், அதே போன்று தேமுதிக போன்ற கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் தொங்கு சட்டமன்றம் தான் அமையும். திமுகவால் முழுமையாக 5 வருடம் ஆட்சி நடத்த முடியாது. மேலும் சுதந்திரமாக திமுக ஆட்சி நடத்த முடியாது என அமித்ஷா தெரிவிக்க, உடனே ஓ பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொண்டாலும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்று இரவு பேச்சுவார்த்தை முடிந்து 8 மணிக்கு டெல்லி திரும்ப வேண்டிய அமித்ஷா, எடப்பாடியின் பிடிவாத குணத்தால் நள்ளிரவு வரை அமித்ஷா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இருந்தும் கடைசி வரை அமித்ஷா கோரிக்கையை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதனால் கடும் அப்செட்டில் டெல்லி திரும்பினார் அமித்ஷா. 2021 சட்டசபை தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக படுதோல்வியை சந்தித்து ஆட்சியை இழந்தது. அடுத்த குறுகிய காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உடைத்து அடுத்து நடைபெற்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் தனித்து கூட்டணி அமைத்து பல இடங்களில் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை பின்னுக்கு தள்ளியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக இருந்தால் அது திமுகவுக்கு சாதகமாகிவிடும் என்பதை உணர்ந்து மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் அமித்ஷா. அதே நேரத்தில் இதற்கு மேல் முரண் பிடித்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பலத்த அடி வாங்கினோம், ஆனால் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் அட்ரஸ் மொத்தமும் முடிந்துவிடும் என்பதால் பாஜக கூட்டணிக்கு வந்தார் எடப்பாடி. ஆனால் கூட்டணிக்கு வருவதற்கு முன்பே டிடிவி தினகரன் கூட்டணிக்குள் வர வேண்டும், ஓ பன்னீர்செல்வம் உள்ளே வர வேண்டும், ஒருங்கிணைந்த அதிமுகவாக செயல்பட்டால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என அமித்ஷா அறிவுரை வழங்கி அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தை உள்ளே கொண்டு வர மாட்டேன், டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வர மாட்டேன் என எடப்பாடி சேட்டையை காண்பிக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுக உள்ளே எடப்பாடிக்கு எதிரான ஒரு தரப்பு தொடர்ந்து அமித்ஷாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதால் வரும் 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமையும் என்றும், அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதல்வராக இருப்பார்கள் என எடப்பாடி பழனிசாமி பெயரை அமித்ஷா குறிப்பிடாமல் தவிர்த்ததன் பின்னணியில் பல அமித்ஷாவின் சாட்டை சுழல தொடங்கிவிட்டது என்கிறது அரசியல் வட்டாரங்கள். உங்கள் தின சேவல்.